அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷன் பார்கவி கல்யாணம் நடக்கும்போது ஜனனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி கதிரும் ஞானமும் போய் ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஞானம் சொல்கிறாரு, ஜனனி ரொம்ப நாளாகவே சரியில்லை, ஏதோ புத்தி சரியில்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கதிரும் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு, ஜனனிக்கு இந்த வீட்டில் எது நல்லது நடந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, ஏதோ சொல்ல வரா ஆனால் சொல்லாமல் மறைக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வரியும் சொல்கிறாங்க, ஜனனி நடந்துக்கிறது எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது, அவள் ஏதோ என்கிட்ட சொல்ல வரான் ஆனால் சொல்லாமல் மறைக்கிறா, இது என்னன்னு பேசி நானே முடிவு பண்ணுறேன் அப்படின்னு ஜனனிக்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஈஸ்வரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணன் மதிவதனி வீட்டில் ரகசிய கேமரா வச்சு அங்கே நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆதிகுணசேகரனுக்கு கால் பண்ணுற ராவணன் மதிவதனி வீட்டுக்கு ஜனனி போன ஃபோட்டோவை அவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. இதனால டென்ஷனான ஆதிகுணசேகரன் நம்ம வீட்டில் இருக்க பொண்ணை முதல்ல காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மதிவதனியை பார்த்துக்குவோம் அப்படின்னு கோவப்படுறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி நந்தினி, ரேணுகா, ஜனனி கிட்டலாம் கேட்குறாங்க, பார்கவி வீட்டில் அவங்களுக்கு ரிலேஷன் யாருனா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி பேசிகிட்டே இருக்கும்போது அப்பா ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவர் ரீசெண்டாக தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அடித்தே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒன்றுமே புரியாமல் ஈஸ்வரி முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜனனி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஈஸ்வரியை ஆதிகுணசேகரன் அடித்த வீடியோவை தேடிட்டு இருக்க ஜனனிக்கு அந்த வீடியோ எப்போ கிடைக்க போகுது, இல்லை அதுக்கு முன்னாடியே ஆதிகுணசேகரனை தூண்டி விட்டு ராவணன் வேறு ஏதாவது செய்ய பார்ப்பாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.